ஒவ்வொரு நாளும் தன்னம்பிக்கையோடு ஆரம்பிக்க வேண்டும். தன்னம்பிக்கையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாக வேண்டும். அது என்னென்னா அதிகாலையில் நாம் எழுந்திருக்கணும். அதுதான் நமக்கு கொடுக்குற முதல் தேர்வு. ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க அப்படின்னா, தினசரி வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கணும். நுழைவுத் தேர்வு தான் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கணும். 4 மணிக்கு அல்லது 3 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நுழைவுத் தேர்வு. அந்த தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற்று தன்னம்பிக்கையோடு ஒரு நாளினை நீங்கள் தொடங்க வேண்டும். ஒரு நாளுக்குள் நீங்கள் நுழைய வேண்டும். இது அப்போ தான் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ அந்த கஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளையும் தொடங்கணும். ஒவ்வொரு நாளுக்குள்ளும் நுழைய வேண்டும். தினசரி வாழ்க்கைக்குள்ளே எப்படி நுழையிறீங்க? தன்னம்பிக்கையோடு நுழையிறீங்க. ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு நாளுக்குள் நுழையாதீங்க. ஒரு தினசரி வாழ்க்கைக்குள்ளே நுழையாதீங்க. ஒரு தினசரி வாழ்க்கையை தொடங்காதீங்க. தன்னம்பிக்கையோடு தொடங்கணும். அப்படின்னா நாம் நினச்ச மாதிரி அதிகாலையில் எழுந்திருக்கணும். 3 மணிக்கு எழுந்திருக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. 3 மணிக்கு எழுந்திருக்கணும். 3 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ அந்த கஷ்டமான விஷயத்த எளிதாக மாற்றணும். அப்போ தான் இந்த உடம்பு ஒத்துழைக்கும். 3 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு இதில் இருக்கிறது மிகப்பெரிய தடை. நம்ம நினச்சா இந்த உடம்பு செய்யுது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம நினச்சா 3 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், அது எழுந்துடும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த உடம்பு நம்ம நினைக்கிறத செய்யும் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் என்னென்னா, நம்ம நினைக்கிறத இந்த உடம்பு மனுஷங்க நினைக்கிறத அந்த உடம்பு செய்யாது. மனுஷங்க நினைப்பாங்க. ஆனால் அந்த நினைக்கும்போது சரின்னு தலையாட்டும் அந்த உடம்பு. ஆனால் அந்த நேரத்தில் இப்போ நாளைக்கு காலைல நீ 3 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நம்ம அந்த உடம்புக்கு சொல்லுவோம். அப்போ அது சரிங்கும். மறுநாள் காலைல பார்த்திங்கன்னா அது தூங்கிட்டு இருக்கும்போது 3 மணிக்கு அலாரம் அடித்தா அது எழுந்திருக்காது. அந்த உடம்பு எழுந்திருக்க மறுத்துவிடும், ஒத்துழைக்க மறுத்துவிடும். ஏன்னா அது கடினமாக இருக்குது. அதுக்கு காலைல 3 மணிக்கு எழுந்திருக்கிறது சொல்கிறது செய்யும்போது அது கஷ்டமாக, சொல்லும்போது அதை கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்குது அந்த உடம்புக்கு. எழுந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்போ அந்த நேரம் வரும்போது 3 மணி வரும்போது, அதிகாலையில் 3 மணி வரும்போது ஒரு அலாரம் அடிக்கும்போது, ஒரு மொபைல் ஃபோனில் அலாரம் செட் பண்ணிட்டு நம்ம தூங்கும்போது 3 மணிக்கு அலாரம் அடிக்குது, எழுந்திருக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த உடம்புக்கு கஷ்டமாக இருக்குது. உடம்பு எழுந்துக்க மாட்டேங்குது. நான் எழுந்துக்க மாட்டேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒத்துழைக்க மறுத்து விடுகிறது. சரி, அப்போ எழுந்திருக்கிறது ஈஸியாகணும்னா நம்ம வேற ஒரு கடமையை நம்ம செஞ்சே ஆகணும். முதல் நாள் இரவு சீக்கிரமாகவே தூங்கணும். அப்போ தான் அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருப்பது நமக்கு எளிதாக இருக்கும். அப்போ முதல் நாள் இரவு நீங்கள் 8 மணிக்கே படுக்கணும். 8 மணிக்கு 8:30க்கே படுத்துடணும். அப்போ தான் அதிகாலையில் எழுந்திருப்பது நமக்கு எளிதாக இருக்கும். நமக்கு செய்ய வேண்டிய வேலைகள்லாம் முன்கூட்டியே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய கடினமான கடைமைகள் இருக்கும். அந்த கடமைகளில் கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் நம்ம ஒரு நாள் ஆரம்பத்திலே செஞ்சு முடிச்சிடலாம். அந்த காலை நேரம் அமைதியாக இருக்கும். அந்த நேரம் நமக்கு கிடைக்காது. அதை நம்ம பயன்படுத்தணும். எந்தவித இடையூறும் இல்லாமல் அமைதியான அந்த காலை நேரம் நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் அதை நம்ம இழந்துடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நம்ம வித்தியாசமாகவும் இருக்கணும். வித்தியாசமாக இருந்தால் தான் வெற்றி என்பது வித்தியாசமானது தான். அப்போது வித்தியாசமாக வாழ்ந்தால் தான் நம்ம வித்தியாசமான வெற்றியை நம்ம கொடுக்க முடியும். நம்மக்கிட்டேருந்து வர்ற வெற்றி என்பது வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாக இருந்தால் தான் அது பிறரது கவனத்தை ஈர்க்கும். அது சிறப்பாகவும் இருக்கும். எல்லாரும் மாதிரியும் நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கலாம், எல்லாரும் மாதிரி தான் சிந்திப்போம். நம்முடைய வெற்றி எல்லாரும் மாதிரி தான் இருக்குமே தவிர அதில் வித்தியாசமாக எதுவும் இருக்காது. அதனால் இங்கே வெற்றி என்பதே வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே பெரும்பாலானவர்கள் வெற்றி பெற முடியாமல் தவிக்கும்போது, அப்போது வெற்றி என்பது இங்கே வித்தியாசமாக இருக்குது. அப்படின்னா வித்தியாசமாக வாழணும். அப்போ அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கணுமா, அது வித்தியாசமாக இல்லையா அப்படின்னா வித்தியாசமாக தான் இருக்குது. அது மாதிரி ரொம்ப நேரம் நம்ம இரவு வெகு நேரம் ஒரு 2 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் இரவு நம்ம முழிச்சிருந்து நம்ம கடமையை செய்யலாம். செஞ்சுட்டு நீங்கள் அதிகாலை எழுந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும். உங்கள் உழைப்பு, உங்கள் வாழ்க்கை முறை உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வித்தியாசமானவராகவும் வெற்றியானவராகவும் திகழ்வீர்கள். ஏன்னா பெரும்பாலானவர்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் ஜெயிக்கிறது இல்லை. அப்போ பெரும்பாலானவங்ககிட்ட இருந்து நீங்கள் வித்தியாசப்பட்டால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். எல்லோரும் மாதிரியும் வாழ்ந்துட்டு வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்டால் அது முடியாது. அதனால் நம்ம வெற்றி சிறப்பானதாக இருக்கணும், பெரிய வெற்றியாக இருக்கணும்,
முழுமையானதாக இருக்கணும். நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான திருப்தியை அது நிறைவை அது தர வேண்டும் என்றால் நம்ம வித்தியாசமாக நமது வாழ்க்கை முறையே வித்தியாசமாக இருக்கணும். நம்முடைய உணவு முறை அது வித்தியாசமாக இருக்கணும். ஆக இங்கே சரியானதை பின்பற்றினாலே நீங்கள் வித்தியாசமாக தான் இருப்பீங்க. சரியான ஒரு வழக்கத்தை பின்பற்றினாலே நீங்கள் நேர்மையாக இருந்தாலே இங்கே வித்தியாசமாக தான் இருப்பீங்க. அப்படின்னா வித்தியாசமாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. வித்தியாசமாக இருக்கிறது தான் இங்கே சரியாகப்படுது. ஏன்னா பெரும்பாலான மக்கள் நேர்மையாக இல்லை. அப்போ நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்கீங்கன்னு அர்த்தமாகுது. அப்படின்னா அது வந்து தப்பா? நீங்கள் நேர்மையாக இருக்கிறது தப்பா? வித்தியாசமாக இருக்கிறது தப்புன்னு நினச்சிட்ருக்காங்க. மற்றவங்கள்ட்டேருந்து வேறுபடக்கூடாது, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும், அதுதான் சரிங்கிறாங்க. அப்படின்னா எல்லோரும் நேர்மையாக இல்லை. அப்படின்னா எல்லாரையும் போல் நம்ம நேர்மையாக இல்லாமல் இருந்துட்டால் அப்போ அது சரியாகப்படாதில்ல. அப்போ நேர்மையாக இருந்தால் எல்லாரையும் விட நாங்கள் வித்தியாசப்படுவோம். அப்போ நேர்மைங்கிறது சரியாக இருக்குது. அப்போ வித்தியாசங்கிறதும் சரியாக தான் இருக்குது. ஒழுக்கம் கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து எல்லோரும் அப்படி இல்லை. அப்படிங்கும்போது நம்ம ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடாகவும் இருந்தால் வித்தியாசமாக இருப்போம். அப்போ வித்தியாசமாக இருக்கிறது தான் இங்கே சரியாக இருக்குது. அது மாதிரி எல்லா விஷயம் அது மாதிரி தான். காலையில் எழுந்திருக்கணும், 3 மணிக்கு எழுந்திருக்கணும். அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்படி தான். இங்கே அதுக்கு தான் மின்சாரம், பல்பு எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. எதுக்கு டியூப் லைட்டு, பல்பு இதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? நைட்டு ஆஃப் பண்ணிட்டு தூங்குறதுக்கா? அப்படி கிடையாது. அது வந்து இரவு நேரம் உழைக்கணும். நம்ம விருப்பப்பட்ட நேரம் நம்ம வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வெற்றி பெறுவதற்காக அதற்கு ஏற்றாற்போல் தான் இந்த மின் விளக்குகளை நம்ம பயன்படுத்தணும். அப்போ இரவு நேரம் நாம் உழைப்பதற்காக இந்த மின் விளக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நம்முடைய வாழ்க்கை முறையே வித்தியாசமாக இருக்கணும். ஏன்னா இங்கே வித்தியாசமாக இருந்தால் தான் அது சரியானதாக இருக்கும். நீ வித்தியாசமாக இல்லை, எல்லாரையும் விட வித்தியாசமாக இல்லை அப்படின்னா, எல்லாரையும் போல தான் இருக்கிற அப்படின்னா கண்டிப்பாக நீ தப்பாக தான் இருப்ப. நீ தவறான ஒரு நிலைப்பாட்டில் தான் நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாய். தவறான ஒரு வாழ்க்கை முறை தான் உன்னுடைய வாழ்க்கை முறையாக அது இருக்கும். எல்லாரையும் போல் நீ வாழ்ந்தன்னா அது தவறான வாழ்க்கை முறை தான். அப்போ வித்தியாசமாக இருந்தால் மட்டும்தான் நீ சரியாக இருந்து பாரு, நீ வித்தியாசமாகிடுவேன். வித்தியாசமாக வாழணுங்கிற அவசியம் இல்லை. வித்தியாசமாக யோசிக்கணும், வித்தியாசமாக வாழணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீ சரியானதை செஞ்சு பாரு, அது வித்தியாசமாக மாறிடும். நீ சரியானதை செய்யும்போது அது வித்தியாசமானதாக இங்கு தெரியும். நீ நேர்மையாக இருந்து பாரு, அது சரியானது. அதாவது சரியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீ நேர்மையாக இருந்து பாரு, அது வித்தியாசமாக தெரியும். ஏன்னா இங்கே நேர்மையாக இருக்கிறது இல்லை பெரும்பாலானவர்கள். நீ வந்து ஊழல் பண்ணுறதில்ல, நான் லஞ்சம் வாங்குறதில்லன்னு சொல்லிப்பார். அது நான் சரியாக இருக்கணும்னு நினச்சிட்டு நீ உன் வேலையில் லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன்னு நீ சொல்லிப்பார். அது இங்கே பெரும்பாலான மக்களுக்கு வித்தியாசமாக தெரியும். ஆனால் ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறது தான் சரியானது. ஆக சரியாக நீ இருந்துட்டாலே அது மற்றவங்க பார்வைக்கு வித்தியாசமாக தான் தெரியும். அந்த அளவுக்கு மக்கள் வந்து இங்கே தவறான ஒரு விஷயந்தான் பெரும்பாலானவர்கள் சரியாக கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் கடைபிடிக்கிற விஷயம் ஒரு தவறான விஷயமா இருக்கும்போது நம்ம சரியான விஷயத்தை கடைபிடிக்கும் போது பெரும்பாலானவர்களிடமிருந்து நாம் வித்தியாசப்படுவதை தவிர்க்கவே முடியாது. அதனால் நம்ம சரியானதை கடைபிடிக்கணும்னு நினைக்கணும். அது மற்றவங்ககிட்டருந்து நம்மளை வித்தியாசப்படுத்தும். அதே மாதிரி இங்கே வந்து பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுறாங்க, தோல்வியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது நீங்கள் வெற்றி பெறணும்னு நினச்சாலே வித்தியாசப்படுத்துருவேன். அதனால் வித்தியாசமாக நினைக்கணும், வித்தியாசமாக யோசிக்கணும்னு நினைக்க வேண்டாம். சரியானதை யோசி, வெற்றியை பற்றி யோசி, நீ வித்தியாசமாக தான் தருவேன். அதனால தான் அதிகாலையில் ஏன் 3 மணிக்கு எழுந்திருக்கணும், அது மற்றவங்களாம் அப்படி இல்லையே, அப்போ வித்தியாசமாலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்போ அதுதான் சரியானதாக இருக்கும். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு பல்பு இருக்குது, உங்கள் இரவு நேரத்தை பகலாக்குவதற்கு மின் விளக்குகள் இருக்குது. அதனால் நீங்கள் 3 மணிக்கு எழுந்திருக்கலாம், 2 மணிக்கு எழுந்திருக்கலாம், இரவு வெகு நேரம் வரைக்கும் 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் நீங்கள் உழைக்கலாம், பகலில் தொடர்ந்து தூங்கலாம். அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கணும், கடினமாக உழைக்கணும். மற்றவங்க பார்வையிலேருந்து நீங்கள் வித்தியாசமாக ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் நீங்கள் சரியான ஒரு விஷயத்தை சிந்திப்பீங்க. எல்லார் மாதிரியும் 11 மணிக்கு தூங்கிட்டு காலைல 7 மணி வரைக்கும் அதாவது 11 மணிக்கு அப்புறம் தான் நீங்கள் தூங்க போகிறீங்க நைட்டு. அது மாதிரி காலைல 7 மணி வரைக்கும் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றியாளராக இருக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையும் வித்தியாசமாக இல்லை, எல்லார் மாதிரி தான் நீங்கள் வாழ்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் மாதிரி ஒரு தோல்வியான வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்வீங்க. அதனால தான் சொல்கிறேன், அப்போ வித்தியாசமாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அதிகாலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை எளிதாக மாற்றணும். அதுக்கு நம்ம இரவு வெகு சீக்கிரமாக தூங்க போயிடணும். அதுவும் ஒரு கஷ்டம். இரவு சீக்கிரமாக தூங்க போகிறதும் ஒரு கஷ்டம். வித்தியாசமாகவும் இருக்கும். யாரும் அப்படி இரவு 8:30க்கெலாம் படுத்து தூங்க மாட்டாங்க. ஆனால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தூங்குனாங்க, 8:30க்கெலாம் படுத்து தூங்குனாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாருமே 8:30க்கெலாம் படுத்து தூங்கிடுவாங்க. அப்போல்லாம் அந்த டிவி இதெல்லாம் கிடையாது, மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, மின் விளக்குகள்லாம் அந்த அளவுக்கு எல்லோரும் வீட்டில் வந்து மஞ்சள் குண்டு பல்பு தான் போட்டிருப்பாங்க. அது கூட அடிக்கடி கரண்ட்டு போயிடும். அதனால் வந்து
அந்த காலத்துலலாம் வந்து மின் விளக்குகள் வருவதற்கு முன்பு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பரவலாக எல்லா இடத்துலையும் மின் விளக்குகள்லாம் வரல. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி 1970லலாம் மின் விளக்குகள் அதிகமாக கிடையாது. அப்படியும் மக்கள் 8:30க்கெலாம் தூங்கிடுவாங்க, 8 மணிக்கெல்லாம் கூட தூங்கிடுவாங்க, அதிகாலையில் எழுந்திருப்பாங்க. அவங்களாம் அதிகாலையில் எழுந்த அந்த ரகசியம் என்னென்னா சீக்கிரமாக தூங்குறது தான். அதனால் இன்றைக்கி சீக்கிரமாக தூங்கினா தான் நீங்கள் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது. அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உடம்பு ஈஸியாக எழுந்திருக்கும், அது ஒத்துழைக்கும். நாம் நினச்சா அது அதன்படி நடக்கும். நாம் நினச்சா அதன்படி நடக்கலைன்னு சொல்லிட்டு நாம் சொன்னால் ஏன் அந்த உடம்பு கேட்க மாட்டேங்குது அப்படின்னா நமக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சிரும், தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஒரு அம்மா சொன்னால் பிள்ளைகள் கேட்கலன்னா அந்த அம்மாவுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும், தன்னம்பிக்கையே குறைஞ்சி போயிடும் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா சொன்னால் அந்த குழந்தைகள் கேட்குது அப்படின்னா அந்த அம்மாவோட குழந்தைகள் கேட்குதுன்னா அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தன்னம்பிக்கை வரும். ஒரு பெற்றோர்கள் சொன்னால் பிள்ளைகள் கேட்கணும், அப்போ தான் அந்த பெற்றோர்களுக்கு தன்னம்பிக்கை வரும். பெற்றோர்கள் சொன்னால் ஏன் பிள்ளைகள் கேட்க மாட்டேங்குது அப்படின்னா அப்போ அந்த தாழ்வு மனப்பான்மை அந்த பெற்றோர்களுக்கு வருது, தன்னம்பிக்கை குறைஞ்சி போகுது. அப்போ இதுக்கு என்ன காரணம்? ஏன் பிள்ளைகள் நாம் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க? நம்ம சைடில் என்ன தவறு இருக்குது? நாம் அவங்கள கஷ்டப்படுத்துகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கணும். யோசித்து எப்படி சொன்னால் அந்த பிள்ளைகள் கேட்பாங்க அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும். அது மாதிரி தான் இந்த உடம்பு நாம் நினச்சா செய்யணும், நாம் நினைக்கிறத செய்யணும். நாம் சொன்னால் அந்த உடம்பு கேட்கணும் அப்படின்னா ஏன் அப்போ அதுக்கு நம்ம என்ன குறை வச்சோம்? இந்த உடம்புக்கு நம்ம என்ன குறை வச்சோம்? நாம் சொல்கிறத இந்த உடம்பு செய்கிறதுக்கு ஏன் கஷ்டமாக நினைக்குது அப்படின்னு நல்லா ஆராய்ஞ்சு அப்போ சீக்கிரமாக படுத்துட்டா, இப்போ அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படிங்கிறதுல முதல் நாள் இரவு ரொம்ப உறுதியாக இருக்கிற அந்த மனசு அப்புறம் மறுநாள் காலையில் 3 மணிக்கு அலாரம் வைக்கும்போது ஏன் அந்த உடம்பு எழுந்திருக்க மாட்டேங்குது? ஏன் அதுக்கு கஷ்டமாக தருது? அப்போ நீ முதல் நாள் சீக்கிரமாக தூங்கியிருந்தா அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்துக்கிறது அதுக்கு ஈஸியாக இருக்கும். அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கிறது அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த உடம்புக்கு என்ன தேவை அதை கொடுத்துட்டு அதிலேருந்து வேலையை வாங்குங்க. உடம்புக்கு தேவையானதை கொடுத்துட்டு வேலையை வாங்கணும். பெட்ரோல் போடாமல் அந்த வண்டியை ஓட்டக்கூடாது. அந்த உடம்புக்கு அந்த வண்டிக்கு என்ன தேவை? பெட்ரோல் தேவை, எரிபொருள் தேவை, அல்லது ஓய்வு தேவை. வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூடாகி வண்டி நின்றுடும். அது மாதிரி ஓய்வு தேவை. அது உடம்புக்கு அந்த வண்டிக்கு என்ன தேவை? உடம்பும் வண்டி ஒன்று தான். வண்டியை சுத்தமாக வச்சுருக்கணும், வண்டியை சர்வீஸ் பார்க்கணும், வண்டிக்கு ஓய்வு கொடுக்கணும். அப்போ தான் அதை வச்சு நல்லா ரொம்ப நாள் நம்ம பயன்படுத்த முடியும். வண்டிக்கிட்டேருந்து ஒரு ஒத்துழைப்பை பெற முடியும், உழைப்பை பெற முடியும். அது மாதிரி தான் உடம்பும் ஒரு வண்டி தான், உடம்பும் ஒரு வாகனம் தான். அந்த வாகனத்திலேருந்து நாம் ஒத்துழைப்பை பெறணும், நாம் சொல்கிற மாதிரி இது கேட்கணும். எந்தவித தடையும் இல்லாமல் நாம் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும், முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அந்த பயணத்தின் முடிவு வெற்றியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த உடம்புக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு அந்த உடம்புக்கிட்டேருந்து நீங்கள் வேலையை வாங்குங்க. அப்போ தான் அது வெற்றியில் அது முடியும். அந்த வேலையின் முடிவு வெற்றியாக அது அமையும்.